இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு உலகத்துல அரசியல்வாதிகள்ல துவங்கி குடும்பத் தலைவர்கள் வரைக்கும் பல தரப்பினரும் பார்த்து பயப்படுகிற ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். பயப்படுறது ஏன் அரசியல்வாதிகள் பயப்படுறாங்கன்னா, அது அரசியலை தீர்மானிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுனால. அடுத்ததா குடும்பத் தலைவர்கள் தங்களோட குழந்தைகள் கட்டுப்பாட்டை மீறி போறதுக்கும் கெட்டு போறதுக்கும், அல்லது குடும்பத் தலைவர்கள் எப்படி சொல்லலாம், இந்த பிளாட்ஃபார்ம் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏராளமான சண்டைகள் இன்ஸ்டாகிராம்னால இளம் வயதினர் மத்தியில் நடக்குது. அண்ட் சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், ஐட்டம் டான்ஸ் ஆடுறவங்கள அரசியல் இன்ஃப்ளூயன்சஸாக மாற்றினது, அண்ட் வெறும் ஃபோட்டோ ஷேரிங் பிளாட்ஃபார்மாக இருந்த ஒரு இடத்தை உணவு விற்கிற வரைக்குமான ஒரு பெரிய வியாபாரம் நடக்கிற இடமா மாற்றினது வரைக்கும் இன்ஸ்டாகிராமோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. இது எப்படி சாத்தியமாச்சு? எந்தெந்த சமூகத்தில் இருக்கிற எந்த மாதிரியான பலவீனங்கள் இவ்வளவு பெரிய டேமேஜை நோக்கி கொண்டு வருது? இதை நான் ஏன் டேமேஜ்னு சொல்றேங்கிறத பின்னாடி சொல்றேன். எப்படி இந்த மேஜிக் சாத்தியமாகுது ஒரு சாதாரண சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மால? மற்ற எல்லா மீடியாக்களை விட இது எப்படி இவ்வளவு வேகமா மக்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது பார்க்கலாம். சுமாரா இந்தியாவில் 55 கோடி மக்கள் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துறாங்க. இந்த 55 கோடி மக்கள் கணக்கெடுத்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 37% வருது டோட்டல் பாப்புலேஷன்ல. இதுல 65 விழுக்காடு இளைஞர்கள் இன்ஸ்டாகிராம அவர்களுடைய பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனா பயன்படுத்துறாங்க. அவர்கள் எது ஒன்றையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, நாம் எப்படி நியூஸ் பார்க்குறோமோ அல்லது இதற்கு முந்தைய தலைமுறை நியூஸ் பேப்பர் எப்படி ஒரு தகவலை தெரிந்து கொள்வதற்கான தளமா செய்தித்தாளை பயன்படுத்தி டிவி, தூர்தர்ஷன், அதுக்கப்புறம் சேட்டலைட் சேனல், நியூஸ் சேனல்னு சொல்லி நாம பயன்படுத்தினதோட அடுத்த கட்டமா 65 விழுக்காடு இளைஞர்கள் இன்ஸ்டாகிராம தங்களுடைய முதன்மை தகவல் பெறும் இடமா பயன்படுத்துறாங்க. பட் இன்ஸ்டாகிராமோட வடிவம் இருக்கு இல்லையா, அது ஒரு உருப்படியான தகவலை சொல்வதற்காக வடிவமைக்கப்பட்டதா அல்ல. ஃபேஸ்புக் எடுத்துக்குவோம், ட்விட்டர் எடுத்துக்குவோம், முதல்ல வந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாமே தகவல் முன்னாடி இருக்கும், படம் அதுக்கு அடுத்துதான் இருக்கும். அந்த தகவலை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு துணை கருவியா, ஒரு சப்போர்ட் மெக்கானிசம் மாதிரி தான் அது இருந்தது. ஆனால் இன்ஸ்டாகிராமோட விதி தலைகீழா இருந்தது. படம் முதல்ல இருக்கும், தகவல் வேணும்னா நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது யாருக்கு ரொம்ப உபயோகமா இருக்குன்னு சொன்னா, கடந்த சில 10 ஆண்டுகளா வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு தேவை. குறிப்பா இந்தியாவில் நான் சொல்றேன், வாசிப்பு என்பது ஒரு சுமையூட்டக்கூடிய ஒண்ணா, சலிப்பூட்டக்கூடிய ஒண்ணா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றப்பட்டது. எக்ஸாம் வெறுமனே, கல்வி என்பது வெறுமனே மார்க் எடுக்கிறதுக்கு மட்டும் அப்படின்னு மாற்றும் போது வாசிப்பு என்பது ஒரு பேர்டனா அவர்களுக்கு இருந்தது. ஆனாலும் கூட பொழுதுபோக்கின் ஒரு குறைந்தபட்ச பொழுதுபோக்குங்கிறது வாசித்தல் வழியா தான் கிடைக்குங்கிற சூழல் இருந்தது. நீங்க என்னதான் ஹோல் டே டிவி பார்க்க நீங்க தயாரா இருந்தாலும், ஹோல் டே உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்க டிவி தயாரா இல்லை. ஆக ஒரு செய்தியை தெரிந்து கொள்வதற்கு, ஒரு பரவசத்தை பெறுவதற்கு நீங்க ஏதோ வாசித்தல் வழியா ஏதோ ஒரு வகையில் எழுத்து உங்களுக்கு ரொம்ப கட்டாய தேவையா இருந்தது. இன்னொரு புறம் பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல எழுத்து படிப்புங்கிறத ஒரு சுமையா, ஒரு பனிஷ்மெண்ட்டா மாத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் மொபைல் போன் உள்ள வருது. 2000 ஆண்டுக்கு பிறகு மெல்ல 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 SMS ஆவோ இல்லை சின்ன சின்ன படங்களாவோ அப்படின்னு சொல்லி மெல்ல மெல்ல செல்போன்கள், மற்ற கேஜெட் எல்லாமே, லேப்டாப்பை, ஒரு காட்சியை சேமித்து பார்க்கக்கூடிய வழிகள் கொஞ்சம் கொஞ்சமா கூடுதலாகுது. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, மூளைக்கு ரொம்ப சுலபமான ஒரு கண்டென்ட் கிடைக்குது. நீங்க வாசிக்கும் போது ஒரு அரண்மனையை வாசிக்கிறீங்கன்னு சொன்னா, அரண்மனையை உங்கள் மூளை கற்பனை செய்யணும். 2 பேரும் சண்டை போடுறாங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மூளை அந்த 2 பேரோட உருவத்தை கற்பனை செய்ய வாய்ப்பு இருக்கு. இந்த கற்பனை நீண்டு கொண்டே போகும். ஒரு வரியை வாசிக்கிறீங்கும் போது மூளை ஒரு வார்த்தையை படிக்கும் போது அந்த வார்த்தைக்கு அடுத்து வரப்போகிற வார்த்தையை அது எடுத்து ரெடியா வச்சிருக்கும். இந்த வார்த்தைக்கு பிறகு இந்தந்த வார்த்தைகள்லாம் வரலாம் அப்படின்னு மூளை தயாரா இருக்கும். ஸோ மூளைக்கு அது ஒரு பெரிய வேலை, அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருந்தது. இந்த காட்சி படிமங்கள் கொண்டு வந்து கொட்ட ஆரம்பித்த பிறகு மூளைக்கு இந்த ஸ்கில் தேவைப்படாம போச்சு. அப்ப என்ன ஆகுது, கஷ்டப்பட்டு ஒரு இன்பத்தை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக ரொம்ப சுலபமா காட்சியின் வழியாக ஒரு பிளஷரை எடுத்துக்கிறதுக்கு மக்கள் தயாரானாங்க. குறிப்பா இந்த வலையில் மோசமாக சிக்கி கொண்டது குழந்தைகள். 2010க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வசதியானவர்கள் வீட்டில் ஆரம்பிச்சது முதல்ல இப்ப எல்லா வீட்டுக்கும் வந்தாச்சு. பேபி சிட்டிங் வேலையை பார்க்கறதே மொபைல் போன் தான். 6 மாத குழந்தைகள் கூட செல்போன் அவர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டு, அவங்க சாப்பாடு சாப்பிட்றதே போன் இருந்தாதான், அவங்களை அடக்கமா ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு போன் தேவைப்பட்டது. இப்படி வரும்போது அவர்களுக்கு வாசிப்பு என்பது சுத்தமா தேவைப்படாத ஒரு ஸ்கில்லா மாறுது. அப்பதான் இன்ஸ்டாகிராமோட பலம் பன்மடங்கு அதிகரிக்குது இந்த செக்ஷன் கிட்ட. சரி, ஒரு காட்சியின் வழியா ஒருத்தர் அரசியலை கத்துக்கிறதோ படம் விற்கிறதோ என்ன பிரச்சனை?
இந்த மாதிரி ஆபாச சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ஆபாச படங்களை பகிர்பவர்கள் எங்க இருந்தாலும் பண்ணுவாங்களே. இன்ஸ்டாகிராமை பழி போடுறதுக்கான தேவை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஸ்டாகிராமோட வடிவமே ஒருவரை அந்த சூழலுக்குள்ள இழுக்கிறது தான். இன்ஸ்டாகிராமோட வடிவத்தில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள ஒரு காட்சியை உங்களுக்கு காட்டி அந்த காட்சியின் வழியா ஒரு செய்தியை உங்களுக்கு கடத்துவது. இதுதான் அதுல இருக்க வடிவம். 60 செகண்டுக்குள்ள ஒரு விஷயத்த சொல்றதுங்கிறது டீப் திங்கிங், ஒரு ஆழ்ந்து சிந்திக்கிற ஒரு திறனை எடுத்துட்டு எமோஷனலா உங்களை ரியாக்ட் பண்ண வைக்கும். வெறுமனே உணர்வுகளை மட்டும் பயன்படுத்தி கொள்ளும் உங்களோட ஆழ்ந்து சிந்திக்கிற அந்த டீப் திங்கிங் ஸ்கில் உங்களிடமிருந்து போயிடும். அப்போ எமோஷனலா ஒரு இடத்துல ஒருத்தர் எதிர்வினை ஆற்றுகிறார்கள்னு சொன்னா அது பெரும்பாலும் தப்பா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பொலிட்டிக்கலாவோ அல்லது ஒரு பர்ச்சேஸ்லையோ. இதுல இன்னொரு டெக்னிக் என்ன அரசியல் ரீதியா பயன்படுத்தப்பட்டதுன்னு சொன்னா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ், அதை குறிப்பா இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ் அவர்கள் பேசும்போது அது வழக்கமான அரசியல் பிரச்சாரங்களை விட வேறுபட்டது. ஏன்னா அரசியல் பிரச்சாரங்கள்ல நம்மை விட பெரிய ஒருத்தர் நமக்கு உயரத்துல உட்கார்ந்துட்டு எனக்கு கருத்து சொல்றாங்க. இது யாரோ ஒருத்தர் பிரச்சாரம் பண்ற மாதிரி இருக்கு, வாத்தியார் பார்த்த மாதிரி இருக்கு, கடுப்பாகுது இவங்களுக்கு. அதாவது கல்வி இதெல்லாமே சுமையா இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறவங்களும் நான் பேசுறேன். அங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் நம்மள மாதிரி இன்னொருத்தன் ஒரு விஷயத்த சிம்பிளா சொல்றான். இது என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒரு பீர் எஜுகேஷன் மாதிரி இருக்கு. நம்ம கூட இருக்கிறவன் நமக்கு கத்துற மாதிரி இருக்கு. அதனால அவர்கள் ரொம்ப நெருக்கமா உணர்வதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்ததா இவர்கள் போடுகிற இந்த கண்டென்ட் எல்லாமே ஒரு விதமான அல்காரிதத்தை கட்டுப்படுத்துது. இதெல்லாம் ஹேக் பண்றது ரொம்ப சுலபம். டிஎம் பண்ணாங்கன்னா யாரோ ஒருத்தர் யாருக்கோ, அது இன்ஸ்டாகிராம் எப்படி அதை கன்சிடர் பண்ணணும்னு சொன்னா, அது வழக்கமா ஒரு பார்க்கறத விட 5 மடங்கு வலுவான ஒரு செயல்ங்கிற மாதிரி அது கருதும். இது ஒரு ஹேக்கா. அடுத்ததா 2 பேர் அது குறித்து உரையாடினா, கமெண்ட் போட்டா, இதெல்லாமே செஞ்சா இந்த அல்காரிதம் ரொம்ப வேகமா அதை பரப்பும் அப்படிங்கிறது நிறுவனங்களுக்கு தெரியும். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இது போன்ற அந்த பீர் இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று அவர்களுடைய பேஜை ரொம்ப வேகமா ப்ரமோட் பண்ணும்போது இவங்க அத்தனை பேரும் இது காட்டுத்தீ போல எல்லார் மத்தியிலும் போய் பரவும். இன்ஸ்டாகிராம் பெரிய அளவிற்கு தர்க்க அறிவு இல்லாதவர்கள் அவங்க கிட்ட வேலை செய்துங்கிறதுனால இவர்கள் இன்னொரு முறை அதை பரிசீலிக்க மாட்டாங்க. 2வது, இது போன்ற செய்திகள் திரும்ப திரும்ப கொட்டும் போது இவங்க அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஆகும். ஒரே விதமான செய்திகள் வெவ்வேறு நபர்கள்டேந்து வரும்போது இது ஏதோ பிஆர் எக்ஸசைஸ் அப்படின்னு தோன்றதுக்கு பதிலாக அவர்களுடைய மூளை என்ன செய்யும், இது உண்மை போல் இருக்குன்னு நினைச்சுக்கும். இன்ஸ்டாகிராமோட பெரிய பிரச்சனை பாப்புலர் ஒப்பீனியன் தான் அங்க ஃபேக்ட், நிறைய பேர் பேசுறது தான் அங்க ஃபேக்ட். இப்படியான ஒரு ட்ராப்ல அவங்க மாட்டிக்குவாங்க. peer generated political content, illusory truth effect and hyperpolarization, இது அத்தனையும் இன்ஸ்டாகிராம்ல நடக்கும். இப்படி ஒன்று நடக்குங்கிறதே தெரியாது. ஹைப்பர்போலரைசேஷன் அப்படின்னா ஒரு பிரச்சனையின் இன்னொரு பக்கம் அதை பார்க்குறவங்களுக்கு, இந்த அல்காரித வலைக்குள்ள மாற்றுறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இன்னொரு புறம் தெரியவே தெரியாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் ஒரே கண்டென்ட்டை நுகர்ந்து ஒரே கண்டென்ட்டை பேசுற மாதிரியும் அதற்கு வெளியில் பேசுகிற எல்லாரையும் அவங்க ஏதோ தனக்கு எதிரி மாதிரி கருத வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு வேறு ஐடென்டிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அவங்களுக்கு வேறு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி இருக்காது. அப்படி இருக்குங்கும் போது அவர்கள் ஒரு ஹைப்பர் போலரைசேஷனுக்கு ஆளாகிறாங்க. அந்த கும்பல் தான் வலுவானதுன்னு நம்புறாங்க. அந்த கும்பலோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதன் மூலமாக தனக்கு ஒரு அடையாளம் கிடைக்குதுன்னு நம்புறாங்க. ஏன் எதுக்குன்னே தெரியாம ரோட்ல வாழ்ந்து கத்துறதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் இதுதான். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆளாகிறவங்க இதை ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி, நம்முடைய பொலிட்டிக்கல் சாய்ஸ்ன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. இதை ஒரு லைஃப் ஸ்டைல் சாய்ஸா நினைப்பாங்க. திரும்ப சொல்றேன், இது ஒரு நம்முடைய அரசியல் நிலைப்பாடு அப்படின்னு அவங்க மண்டையில இருக்காது. யாருக்கு இந்த ஹைப்பர் போலரைசேஷனுக்கு ஆட்படுபவர்கள், இந்த அல்காரித வலைக்குள்ள விழுறவங்க, இவங்க எல்லாருக்குமே என்ன தோணும்னு சொன்னா, இது நம்முடைய அரசியல் நிலைப்பாடுன்னு தெரியாது, ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி ஆகும். நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா தெரியும், இவங்க அத்தனை பேரும் இந்த கூச்சலிடுறதையும் அந்த தலைவரை ஆராதிக்கிறதையும் ட்ரெஸ் அதை மாதிரியே பண்ணிக்கிறதையும் ட்ரெஸ்ஸை கொண்டாடுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை முறை மாதிரி இதை மாற்றிக்குவாங்க. திஸ் இஸ் ஈவன் மோர் டேஞ்சரஸ். இதுக்கு வேறொரு சமாதானம் சொல்லலாம். ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த காலத்தில் இருக்கிற ஒரு அமைப்புகளும் அந்தந்த காலத்தில் இருக்கிற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. இதில் நாம கவலைப்பட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இது போன்ற புதிய பாணிங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், ஒரு அரசியலை ஒரு வாழ்க்கை முறை போல கற்றுக்கொள்ளும் போது அது என்ன ஆகும்னா, தனி
தனிப்பட்ட குடும்பங்கள்ல அது பெரிய டேமேஜ் உருவாக்கும். இந்த எக்கோ சேம்பர் அரசியலுக்குள்ள மாட்டிக்கும் போது பிறர் எல்லாரையும் கிண்டல் பண்ணியோ அவர்களை மட்டம் தட்டியோ நாம் ஒரு அரசியலுக்குள்ள ஆட்படும் போது, இவர்கள் ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்குள்ள போகும்போது அது உரையாடலுக்கான ஸ்பேஸை காலி பண்ணும், ரொம்ப நெருக்கமானவர்கள்ட்ட ஒரு பிளவை ஏற்படுத்தும். இது போன்ற ஒரு சூழலுக்கு அவர்கள் தயாராக இருந்திருக்க மாட்டார்கள். அப்ப என்ன நடக்கும்? இதோட டேமேஜே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த டேமேஜுக்கு தயாராகவும் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை ஒரு இடதுசாரி தீவிர இடதுசாரி அமைப்புக்குள்ள போறவன் அதனுடைய டேமேஜ் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அங்க போவான். ஒரு அதிமுக திமுக மாதிரி அல்லது பாஜக மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்கு பின்னால் இருக்கிற கட்சிக்கு போகும்போது ஒப்பீட்டளவுல கொஞ்சம் கொஞ்சமா அது உள்ள அவங்க போவாங்க. அது ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலானவர்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த இடத்துல மாற்றுறது எல்லாருமே அரசியல் பேசுவதற்கான எந்த அடிப்படை தகுதியும் இல்லாத ஒரு பிளாட்ஃபார்ம், அரசியல் குறித்தோ அல்லது பொதுவான தர்க்க அறிவோ எதுவும் இல்லாதவர்கள்ட்ட அது வேலை செய்யும் போது அவர்களுடைய அரசியலை தீர்மானிக்கிற அளவுக்கு அது வரும்போது இது ஒரு ரொம்ப மோசமான ஒரு குழப்பத்திற்கு மக்களை கூட்டிட்டு போகுது. இதனோட டேமேஜஸ் நாளைக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாது. இன்ஸ்டாகிராம் இதோட நிக்குதா அப்படின்னா இல்ல. இதனுடைய இன்னொரு பக்கம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன், அதை பார்த்தோம்னா இது எவ்வளவு டேஞ்சரா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்ஸ்டாகிராம் கலாச்சார ரீதியாவே மக்களை எந்த அளவுக்கு மாத்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வெளிப்படையான உதாரணம். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவான பிரத்யேகமான கண்டென்ட்டுகளை கொடுக்கிற ஆட்கள் அதிகரிச்சிருக்கிறது. 10,000 பேர் இந்த மாதிரியான ஒரு வலைக்குள்ள விடுறாங்க. இன்ஸ்டாகிராம் இதை செய்யறது இல்லை. இன்ஸ்டாகிராம் இதை செய்வதே இல்லை. ஏன்னா அவர்கள் இது போன்ற ஆபாச கண்டென்ட்டுகளை போடுறதும் லைவ் சாட் பண்றது இது எல்லாமே வேறொரு இடத்துல. ஆனால் இதற்கான ஹூக்கா இன்ஸ்டாகிராம் இருக்கு. ஒரு செமி நியூட் கண்டென்ட்டை இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு அதை ஒரு விளம்பரத்துக்கான தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு கருவியா இன்ஸ்டாகிராம பயன்படுத்துறாங்க. அதன் வழியா சப்ஸ்கிரைபர் வேறொரு தளத்துக்கு போறாங்க. இதுல எப்படி இந்தியா போன்ற நம்ம எல்லாம் நம்பிட்டு இருக்கோம் இல்லையா, இது கலாச்சாரம், ஒரு பெரிய கலாச்சாரம் இருக்கு, ஆபாசமா இருப்பதுங்கிறதே ரொம்ப பெரிய பாவம், வெளியில வர்றதே ரொம்ப தயங்கி வர்றவங்க இருக்கிற ஊர் அப்படின்னு ஏகப்பட்ட வியாக்கியங்கள் கொடுத்துட்டு இருந்த ஒரு ஊர்ல மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் போடுறவங்களுக்கு தனியா கண்டென்ட் கொடுக்கறது, ஆபாச கண்டென்ட்டுகள் அவ்வளவுதான், அதை கொடுக்கறதுங்கிற கலாச்சாரம் எப்படி இவ்வளவு சீக்கிரமா வளரும்? இந்த கேள்வி ஒண்ணு நம்மள பல பேருக்கு உருவாயிருக்கலாம். ஆனால் ரொம்ப கடுமையான கலாச்சார கட்டுப்பாடுகள் கொண்ட நாட்டில் இது போன்ற ஒரு சடன் சேஞ்ச் பாசிபிள். இது எப்படி சாத்தியப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இன்டர்நெட் பரவலா எல்லாருக்கும் கிடைக்குது. இன்டர்நெட் எல்லாருக்கும் பரவலா கிடைக்குது. அதே நேரம் யூபிஐ ரொம்ப சுலபமா பணத்தை மாத்துற யூபிஐ எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கு. பாலிவுட் ஹாலிவுட் ஸ்டார்ஸ், வெளிநாட்டு நடிகர்கள் நடிகைகள் அல்லது பிரபலங்கள் இவங்க எல்லாரோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப சாதாரண ஒரு மனிதனுக்கு அறிமுகமாகுது. பொதுவாக நம்முடைய சமூகம் எப்படி இருக்கும்? வீடு, தெரு, ஸ்கூல், காலேஜ் இந்த அளவுல இருக்கும். இது எல்லாமே ஒரே மாதிரியான கலாச்சாரத்தை பின்பற்றவங்களா இருக்கும். இன்னொரு புதிய கலாச்சாரம் ஒருவேளை எதேச்சியா நமக்கு அறிமுகமானாலும் அது ரொம்ப அந்நியமா நமக்கு தெரியும். ஆனால் இன்ஸ்டாகிராம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த சமூகத்தை எடுத்து அந்த பக்கம் ஓரம் கட்டிட்டு இன்னொரு சமூகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துது. ஹை ப்ரொஃபைல் திருமணங்கள் எல்லாத்துலயும் பார்த்தா நெக்ராப் அதிகமா இருக்கிற ட்ரெஸ் ரொம்ப காமன், ஒரு முத்தமிட்டு கொள்கிற காட்சி ரொம்ப காமன். இது எல்லாமே ஒரு கலாச்சாரம் இன்னொரு இடத்துல நம்மளை சுத்தி இருக்கிற கலாச்சாரத்தை விட ரொம்ப வேகமா இந்த இடத்துல அறிமுகமாகும் போது இதில் ஈடுபடுபவர்களுக்கு இது தப்பு இல்லை அப்படிங்கிற எண்ணம் தோணுது. அடுத்ததா ஒருத்தர் 2 பேர் ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு கிடைக்கிற பணம், சமூகம் கடந்த 25-30 வருஷத்துல இந்த புதிய பொருளாதார கொள்கைகள் என்னமாவது பண்ணு, எப்படியாவது சம்பாதி அப்படிங்கிறத சொல்லி தருது. நிறைய பணம் தேவை, எப்படி சம்பாதிச்சாலும் தப்பு இல்லை, இது ஆபாசம்ங்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, அது ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது அறிமுகம். யூபிஐ அண்ட் டேட்டா பார்க்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. எதிரில் இருக்கிற கன்சியூமருக்கு அது தேவைப்படுதுங்கும் போது ரொம்ப சுலபமா இந்த டிராப்புக்குள்ள விழறாங்க. இது மட்டும்தானா, இவங்க எடுக்கிற பணம் இன்னொருவருக்கு பொறாமையை தூண்டுது. ரொம்ப சாதாரண பொலிட்டிக்கலா தினசரி வாழ்க்கை குறித்து எழுதிட்டு இருந்த பல பேர் இது போன்ற ஆபாசங்களுக்குள்ள வர்றாங்க. இந்த ஆபாச காட்சிகளை கணவரே எடுக்கிறது நடக்குது. இதோட அடுத்த வெர்ஷன் வேறு சில சைனீஸ் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்கிற ரொம்ப சாதாரண பெண்கள், கட்டிட வேலை பார்க்குறவங்கலேருந்து ஸ்கூல் டீச்சர்லேருந்து இது போன்ற இந்தியாவில் 10,000 மக்கள் இது போன்ற ஆபாச செயலிகளை, அதாவது பார்வையாளர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அவங்க கேட்குற மாதிரியான பாலியல் செயல்பாடுகள்ல ஈடுபடுகிற பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கு. அதுல 10,000 பேர் அதில் பங்கேற்கிறாங்க. 10,000 கோடி பணம் புழங்குது. இது எல்லாமே மிக குறுகிய காலகட்டத்துக்குள்ள இந்தியாவில் நடந்திருக்கு. இப்படி ஒரு பண்பாட்டு ரீதியிலான அழிவும் கலாச்சார ரீதியிலான சீரழிவும் ஒரு பிளாட்ஃபார்மால சாத்தியம்னா அரசியலும் சாத்தியம்தான். பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது
யாரோ ஒருத்தர் தன்னுடைய அரசியலை விற்கிறாங்கிறது அல்ல இங்கே பிரச்சனை. குறைவான அறிவுத்திறன் கொண்டவர்கள் அல்லது அறிவுத்திறனை குறைவாக பயன்படுத்த பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் ஒரு அரசியலை ஒரு தீவிரமான விஷயங்கள்ல தீர்மானிப்பதற்கு அவர்களை இது பழக்கப்படுத்துது. அவங்களுக்கு சீரியஸ்னஸ்ன்னு எதுவும் இருக்காது. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு விதமான அரசியல் மலட்டுத்தன்மைக்கு இல்ல அறிவு மலட்டுத்தன்மைக்கு தள்ளப்படுகிற ஒரு குரூப் ரொம்ப சுலபமாக அவர்களை மேனிபுலேட் செய்யக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ரிசல்ட் என்ன ஆகும்? இதோட ரிசல்ட் வெறுமனே நாம 2 இடத்துல பார்த்தோம். அரசியல் ரீதியாக அது வெளிப்படுது. அரசியல் ரீதியாக வெளிப்படுறது மட்டும் இல்லாம அவர்களுடைய வாழ்க்கை முறையா அது மாறுது. அந்த வாழ்க்கை முறை என்பது அவர்களுடைய குடும்ப உறவு, நட்பு எல்லாத்துலேயும் தாக்கம் செலுத்துது. எந்த விதமான லட்சியமோ அல்லது ஒரு இலக்கோ குறிக்கோளோ இல்லாமல் அவர்கள் வெறுமனே ஒரு வைப் மெட்டீரியலா அரசியலை பயன்படுத்துறாங்க. அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற ஒரு இடத்தில் அது ஒரு வைப் மெட்டீரியலா மாறுது. அதே போல இன்னொரு பக்கம் ஆபாசத்தையும் தன்னுடைய தனிப்பட்ட உடலை ஒரு விற்பனை பொருளா மாத்துறதும், அதனுடைய காட்சி படிமத்துல விஷுவலா சொல்றேன், ஒரு விற்பனை பொருளா மாத்துறதுக்கு தயங்காத ஒரு செக்ஷன் உருவாகுதுங்கும் போது நாம் இது போன்ற சமூக ஊடகங்களோட டேமேஜை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு ஆகணும். இதை மாத்துறதுக்கான வழி அப்படின்னு சொன்னா மனிதர்கள் டீப் திங்கிங்க்கு நகர்த்துறது தான். எமோஷனலாக ரியாக்டிவாக இருக்கிறத விடவும் ஒரு விஷயம் குறித்து ஆழ்ந்து யோசிச்சு அதனுடைய சாதக பாதகம் இது எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணி அதில் மற்றவர்களோட பங்கு என்ன, நாம மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னங்கிற அளவுக்கான ஒரு வேல்யூ சிஸ்டத்துடன் கூடிய ஒரு வாழ்க்கையை நாம கற்று தரலைன்னு சொன்னால் இதை போல இன்னொரு ஆப் வந்து வேற ஒரு விதமாக செய்யலாம். வெறும் ஆட்டு மந்தையா மாத்துறதுக்கான எல்லா பண்புகளையும் இப்போதைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா கொண்டு இருக்கு. ஃபேஸ்புக் ட்ரையல் எடுத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. படத்தை முன்னாடி போட்டுட்டு செய்திகளை பின்னாடி போடுறதுக்கு ஃபேஸ்புக் முயற்சி பண்ற மாதிரி தெரியுது. காட்சி வழி செய்திகளுக்கு ட்விட்டர் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியுது. நாம் மேலும் 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 இது போன்ற அறிவு மலட்டுத்தன்மை கொண்ட சமூகத்தை உருவாக்குறோமோங்கிற சந்தேகம் இருக்கு. இந்தியாவில் உலகில் சராசரியா பயன்படுத்தப்படுகிறதை விட அதிக எண்ணிக்கையில் 34 நிமிஷம் தான் உலக அளவில் பயன்படுத்தப்படுவது இந்த இன்ஸ்டாகிராம். இந்தியாவில் அது அதிகம். இந்திய மாணவர்கள்ட்ட நடத்தப்பட்ட காலேஜ், ஸ்கூல் 15 வயசுலேருந்து ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட நடத்தப்பட்ட ஆய்வுகளில் சொல்றது என்னன்னு சொன்னா அவர்கள் 1 to 4 மணி நேரம் பயன்படுத்துறதா மாணவர்கள் சொல்றாங்க. குறைஞ்சபட்சம் 3 மணி நேரத்துக்கு மேல பயன்படுத்துறதா பெற்றோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நம்பர் கூட குறைவு தான். இதை விடவும் ரொம்ப அதிகமா மாணவர்கள் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. இதுவும் கூட எந்த குறிக்கோளும் இல்லாம தான் அதை பயன்படுத்துறாங்க. சும்மா ஸ்க்ரால் பண்றதா. அது உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணாதான் உங்க மூளை டோபமைன் உற்பத்தி பண்ணுங்கிறதுனால அந்த பிளஷர், அந்த தற்காலிக பிளஷருக்காக மக்கள் மேலும் 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 இதை ஸ்க்ரால் பண்ண போறாங்க. இந்த ஸ்கேம் வெறுமனே ஒரு ஆபாச கண்டென்ட்டோட நிக்குமா, அரசியலோட நிக்குமான்னெல்லாம் தெரியாது. அதனுடைய டேமேஜ் வந்த பிறகுதான் நம்மால் அதை உணரவே முடியும். அதுதான் யதார்த்தம். ஸோ இதை சரி செய்யணும்னோ இதில் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு பயமுறுத்துறதோ இந்த காணொலியோட நோக்கம் கிடையாது. இது பிரச்சனைக்குரியது, இது குறித்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நினைவுபடுத்துறது மட்டும்தான் இதோட நோக்கம். வேறொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.